இந்த நகை வந்து இவங்கள்தாங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டர் கேட்கறது வந்து நியாயம். ஏன்னா இப்போ இந்த செயினையும் இந்த மோதிரத்தையும் போய் அடமானம் வைக்கும் போது உங்களுக்கே தெரியும், ஓஹோ இதுதான் வந்து இது இன்ன தேதியில என்னுடைய அத்தை கொடுத்தது, இன்ன தேதியில என்னோட பாட்டி கொடுத்தது. இது ரெண்டுமே வந்து என்னுடையது தான். ஆனால் என்கிட்ட வந்து இதுக்கு இன்வாய்ஸ் கிடையாது. ஏன்னா அது ரெண்டுமே எனக்கு கிஃப்டாக வந்தது. இது வந்து எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அத்தை கொடுத்தது, இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டி கொடுத்தது. அப்படின்னே கொடுங்க, தப்பு. அப்பா அம்மா கிட்டயோ இல்லை தாத்தா பாட்டி கிட்டயோ வந்து கிஃப்ட் வந்ததுன்னா டேக்ஸ் ஃப்ரீ, எவ்வளோனா வாங்கிக்கலாம். கிஃப்ட்லாம் வந்ததுன்னா இந்த லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம்லாம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், எத்தனை சவரம் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் கடன் வைக்கும் போது மட்டும் 1 கிலோவுக்கு மேலே நீங்கள் கடன் அடமானம் வைக்க முடியாது. அவ்வளோதான். நீங்கள் 10 கிலோ கூட கிஃப்ட் வாங்கிக்கலாம். சார் வணக்கம். இப்போ கோல்ட் லோனோட ரெகுலேஷன்ஸ் வந்து ஆர்பிஐ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணும், ஜனவரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கோல்ட் லோனில் என்னென்னலாம் நம்ம பார்க்கணும்? இப்போ கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க, கல்யாணத்துக்கு மொய் எழுதுறது. தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கோல்டு கிஃப்டாக கொடுக்குறன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. இந்த கல்ச்சரில் கொடுக்குற கிஃப்டெல்லாம் நம்ம எப்படிங்க சார் அடமானம் வைக்கும்போது நம்ம திரும்ப செஞ்சாலுமே அதுக்கு ஒரு பில்லெலாம் அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது கிஃப்டாக கொடுக்குறது. அதை எப்படி நம்ம வந்து என்னோட இன்கம் டேக்ஸ்லையோ அல்லது அடமானம் வைக்கும் போது நான் எப்படி கணக்கில் கொண்டு வருதுங்க சார்? நல்ல கேள்வி. முதல்ல வணக்கம். இந்த கேள்விக்கு வந்து இந்த புது ஆர்பிஐயோட லோன், கோல்டு லோனோட பாலிசி, இது வந்து ஒரு டிராஃப்ட் பாலிசியா வந்து வந்திருக்கு. அந்த பாலிசியில அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து, யார் அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுடைய ஜென்யூனஸ், ஓனர்ஷிப் வந்து டவுட்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும். அது வந்து அந்த பர்டிகுலர் பேங்கோட, என்பிஎஃப்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரசீது கொடுக்கறது பாசிபிள். இப்பெல்லாம் ரசீது கூட வச்சுக்கிறது இல்லை நிறைய பேர். எல்லாரும் வந்து ரசீதை நான் எங்கேயோ வச்சிடறேன் அப்படின்றாங்க. ஆனா இனிமே நீங்க உங்களுடைய சொத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ரெக்கார்டு வச்சுக்கணும். ஸோ எஸ்பெஷலி கோல்டுக்கு இந்த கேள்வி வந்து நீங்க சீதனம், ஏன்னா நம்ம ஸ்திரீதன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீதனம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 1985 சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது வந்து ஸ்ரீமதி பிரதிபா ராணிக்கும் சூரஜ்குமார் கேஸ்ன்னு ரொம்ப பாப்புலரான கேஸ். அதில் என்ன சொல்றாங்க, இந்த சீதனம் அதாவது ஸ்திரீதன்ங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட சொத்து, அதில் யாருக்கும் பங்கு கிடையாது. கல்யாணமாகி அவங்க புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த சொத்தை, அந்த கோல்டை வந்து ஜாயிண்ட் ஓனர்ஷிப், எங்களுக்கும் அதில் வந்து உரிமை இருக்குன்னு சொந்தம் கொண்டாட முடியுமான்னா முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக தெளிவாக அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு இது. இது ஸ்ரீமதி பிரதிபா ராணிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு சுப்ரீம் கோர்ட் டிசிஷன். அண்ட் மேடம் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து, இந்த சீதனம்ங்கிறது என்னவா இருக்கும்? ஸ்ரீதனுங்கிறது என்ன? அம்மா வந்து பொண்ணு கொடுத்தது, அப்பா பொண்ணு கொடுத்தது, அதே மாதிரி அண்ணன் தம்பிகள் எல்லாம் தங்கச்சிக்கு அக்காவுக்கு வந்து சீதனமா கொடுக்கறது. இந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த அந்த 7 சுத்து சுத்துவாங்க. சுத்திட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சமயத்துல வந்து நிறைய பேர் வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து gift கொடுப்பாங்க. அதுவும் வந்து அது கோல்டா இருக்கலாம். ஸோ அது ஃப்ரெண்ட்ஸு கொடுக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கலாம். அதுவும் வந்து சீதனம் தான், ஸ்திரீதன் தான். அதே மாதிரி கல்யாணம் போது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு எதாவது கொடுக்கலாம், அதுவும் சீதனம் தான். ஸோ அதே மாதிரி இந்த பிரைடு லீவிங் செரிமனி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொண்ணு வந்து மாப்பிள்ளை, அதாவது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து புருஷன் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ அதுவும் ஒரு ஃபங்க்ஷனாக நடக்கும். அந்த சமயத்துலேயும் வந்து அதாவது சீதனம் கொடுப்பாங்க. எல்லாமே சீதனம் தான். இது எல்லாம் சேர்த்து தான் ஸ்திரீதனுங்கிறது.
முக்கியமா இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வென்ட்ரி போடணும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து இந்த ரிசப்ஷன்லாம் முடிஞ்ச உடனே நிறைய பார்சல்ஸ் இந்த இதெல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, எல்லாம் ஓப்பன் பண்ணி யார் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு லிஸ்ட் போட்டு, இவர் வந்து வாட்ச் கொடுத்தார், இவர் வந்து இது கொடுத்தார், இதை ஒரு இது வந்து குடம் கொடுத்தாங்க அப்படின்னு பேர்லாம் எழுதுவீங்க. அதே மாதிரி இந்த சீதனத்தையும் லிஸ்ட் போடுங்க. ஸோ எவ்வளவு மோதிரம், எவ்வளோ வளையல், எவ்வளோ செயின், எவ்வளோ கோல்டுங்கிறத லிஸ்ட்டை போட்டு யார் யார் கொடுத்தாங்கங்கிறது ஒன்று போட்டு டாக்குமெண்ட் பண்ணி வீட்டு பெரியவங்க ஒரு 2-3 பேர் வந்து அதில் கையெழுத்து போட்டோம். ஸோ போட்டு அவங்க வந்து அது வந்து பத்திரமா வச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி ஈக்குவல். ஒரு செல்ஃப் அஃபிடவிட்டாகவும் கூட நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ அதனால் இது பிற்காலத்தில் யூஸ் ஆகும். ஏன்னா எவ்வளவு போட்டாங்க அப்படின்னு கேட்டால் தோராயமா அப்படின்னு சொல்றதுக்கு மேல இதெல்லாம் லிஸ்ட் போட்டு மெயின்டைன் பண்றதுனால அந்த அஃபிடவிட்டை நீங்க வந்து கொடுக்கலாம். இது பாருங்க, இந்த அஃபிடவிட்ல ஐட்டம் நம்பர் 8, ஐட்டம் நம்பர் 10, ஐட்டம் நம்பர் 11, 12 நான் இப்போ வந்து நான் வைக்கிறேன் பாருங்க அப்படின்னே அவங்க கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த பர்டிகுலர் கோல்டு லோன் டிராஃப்ட் கைட்லைன்ஸ்ல என்ன சொல்றாங்க, கீப் எ ரெக்கார்டு ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஓனர்ஷிப்னு சொல்றோம். ஸோ அது வந்து இன்வாய்ஸாக தான் இருக்கணும், பில்லாக தான் இருக்கணும்னு சொல்லலை. ஒரு சூட்டபிள் டாக்குமெண்ட், எனி சூட்டபிள் டாக்குமெண்ட் அப்படின்னா அவங்க வந்து இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணும்னு சொல்லலை. இல்லை செல்ஃப் டிக்ளரேஷன் இல்லை கொடுங்க, இல்லைன்னா அந்த அப்போ நான் வந்து போடலை அப்போ இன்னைக்கு கொடுங்க, இதெல்லாம் வந்து எனக்கு சீதனமாக வந்த ஐட்டம்னு செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதி கொடுங்க. ஸோ அன்னைக்கு நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா நல்லது. நீங்கள் நீ கடன் வாங்கணும்னு போகும்போது எழுதி கொடுக்கணும். ஸோ அதனால தான் கல்யாணம் ஆன உடனே இதெல்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட் போட்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லுவாங்க கரை நல்லது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுங்க, தப்பு இல்லை. இதெல்லாம் நான் பண்ணணுமா எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கணும்னா உங்களோட கோல்டுங்கிறது சொல்றதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால அந்த ஆங்கிளில் தான் இது வந்து அந்த பாலிசி வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா அவங்களுக்கும் வந்து இந்த நகை வந்து இவங்கள்தாங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டர் கேட்கறது வந்து நியாயம். ஏன்னா அது வந்து கிரிமினல் ஒரு கிரைம் ப்ராசீட்ஸில் வராமல் இருக்கணும், அது வந்து கரப்ஷனில் வராத ஒரு ஐட்டமாக இருக்கணும், அது வந்து ஜென்யூனான ஒரு கிஃப்டாக தான் வந்தது, அது பர்சனல் கிஃப்ட்டு மேரேஜ் கிஃப்ட்டு இல்லை தான் வந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்க ப்ரூஃப். சார் இப்போ வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் அந்த கோல்டு லோன் டிராஃப்ட் பற்றியே போட்ட வீடியோவில் ஒரு லேடி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அவங்க பாட்டி ஒரு 2 பவுன் கோல்டை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, இது எந்த விதமான ஃபங்க்ஷனும் இல்லை, அந்த கோல்டை நான் எப்படி கணக்கு கொண்டு வருது? 2 பவுன்னா மொத்தமாக இல்லை, 4-5 ஆர்னமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, அதை எப்படி என்னோட அடமானம் வைக்கும்போது எப்படி நான் டிக்ளரேஷன் கொடுக்குறது ஒன்று. இன்னொன்று தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன பர்த்டே வருது, பொண்ணுக்குன்னு இல்லாமல் ஃபேமிலிக்காக தான் கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ கோல்டு கிஃப்ட்டுங்கிறது பர்த்டே, காது குத்து எல்லாத்துக்கும் கோல்டு கிஃப்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இதை எப்படி நம்ம மொய் நோட்டுன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம், இதெல்லாம் மொய் அப்படிம்பாங்க தமிழ்நாட்டில். இந்த மொய் வர்றதை நான் எப்படி வந்து ஸ்டாம்ப் போட்டு ஒட்டி டிக்ளரேஷன் கொடுக்கணுமா, இல்லை சும்மா ஒரு நோட்டில் எழுதி வச்சு காமிச்சா மட்டும் போருமா? பேங்க்ல என்ன பண்ணால் இந்த மொய் வர நகையை பேங்க்ல அடமானம் வைக்கும்போது சிக்கல் இல்லாமல் இருக்கும்? இதுக்கும் இன்கம் டேக்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, ரொம்ப 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 நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. இப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு பர்சனலாக டைரி எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்ன தேதியில் வந்து என் பாட்டி வந்து எனக்கு மோதிரம் கொடுத்தாங்க, இன்ன தேதியில் என் அத்தை வந்து எனக்கு வந்து செயின் கொடுத்தாங்க, எழுதி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ உங்களோட பர்சனல் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த செயினையும் இந்த மோதிரத்தையும் போய் அடமானம் வைக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓஹோ இதுதான் வந்து இது இன்ன தேதியில் என்னுடைய அத்தை கொடுத்தது, இன்ன தேதியில் என்னோட பாட்டி கொடுத்தது. ஸோ அவங்க போகும்போது லெட்டரில் எழுதி கொடுங்க, ஒரு டிக்ளரேஷன் மாதிரி. இந்த மாதிரி இந்த 2மே வந்து என்னுடையது தான், ஆனால் என்கிட்ட வந்து இதுக்கு இன்வாய்ஸ் கிடையாது, ஏன்னா அது 2மே எனக்கு கிஃப்டாக வந்தது. இது வந்து எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அத்தை கொடுத்தது, இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டி கொடுத்தது. ஸோ அப்படின்னே கொடுங்க, தப்பு இல்லை. ஸோ அப்போ அஃபிஷியலாக வந்து ஸ்டாம்ப் போட்டியோ இல்லை பாண்ட் பேப்பர்லையோ எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, நம்ம என்ன டேட்ல யார்கிட்ட இருந்து வாங்கினோம்னு ரெக்கார்ட் இருந்தா மட்டும் போதும். அது வந்து டிக்ளரேஷன் செல்ஃப் டிக்ளரேஷன். ஆமா, ஏன்னா அந்த ரூல்ஸ் அந்த பாலிசியில அதான் சொல்றாங்க, a suitable document or declaration explaining how the ownership has been determined. ஸோ அதெல்லாம் நீங்க சொல்லுங்க, ஏன் வந்து உங்க அத்தை அம்மா ஏன் வந்து உங்களுக்கு வந்து
ஒரு செயின் போட்டாங்க அப்படின்னா சொல்லுங்க. அன்னைக்கு என் பர்த்டே, அன்னைக்கு அத்தைக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய 60வது கல்யாணத்துக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், அவங்க வந்து எனக்கு ஏதோ செய்யணும்னு விருப்பப்பட்டாங்க, அதனால் எனக்கு இது செஞ்சாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து பொண்ணே கிடையாது, அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பசங்க தான், நான் தான் ஒரே பொண்ணு, நான் அந்த என்டையர் ஃபேமிலியில் நான் தான் பொண்ணு, ஸோ அதனால் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ஸோ அதனால் என்னுடைய பர்த்டேக்கு அவங்க கொடுத்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள், என்ன காரணத்துக்கு அவங்க கொடுத்தாங்க, தப்பு. சார் எவ்வளோ குவான்டிட்டினாலும் இந்த மாதிரி கணக்கு காமிச்சா போருமாங்க சார்? இல்லை மினிமம் வந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் தான் இப்படி காமிக்க முடியும், 100 கிராமுக்கு மேலே வந்து நீங்கள் அஃபிஷியலாக டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது ஏதாவது நார்ம்ஸ் இருக்காங்க சார்? இது உங்களுடைய இது வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது, ஆனால் நியாயமான ஒரு ஆசை தான். இது சிம்பிளாக நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் நின்னீங்கன்னா நம்ம வந்து டீச்சர்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, யூ ஃபேஸ் த சன், ஸோ தட் இஸ் ஈஸ்ட்டு, பிஹைண்ட் வந்து வெஸ்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, நார்த்து, சவுத்து எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் சொல்கிறேன், நில்லுங்க. உங்கள் தலைக்கு மேலே யார் இருப்பாங்க? அப்பா அம்மா, இல்லை அதுக்கு மேலே தாத்தா பாட்டி. அப்பா அம்மாவுக்கிட்டயோ இல்லை தாத்தா பாட்டிக்கிட்டேயோ வந்து கிஃப்ட் வந்ததுன்னா டேக்ஸ் ஃப்ரீ, எவ்வளோனா வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் யார் இருப்பாங்க? ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மனைவி இல்லை ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம், இன்லாஸ் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுடைய பிரதர், சிஸ்டர், ஸோ அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய அக்காவோ இல்லை தங்கச்சி அவங்க புருஷன்கிட்ட இருந்தோ, இல்லை தம்பி இல்லை அண்ணன், ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து கூட நீங்கள் ஸ்பவுஸ், ரெஸ்பெக்ட் ஸ்பவுஸ் கிட்ட இருந்தும் அவங்க கிஃப்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கீழே யார் இருப்பாங்க? உங்கள் பையன், பொண்ணு, உங்கள் பேரன், பேத்தி, அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ சில பேர்லாம் கேட்குறாங்க, அப்படியா ஒய்ஃப் கிட்ட இருந்தும் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். யூஸ்வலாக வந்து ஒய்ஃப் தான் நீங்கள் கொடுப்பீங்க, ஒய்ஃப் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ இன்லாஸ் கிட்ட வாங்கலாம். அப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரி மாமனார் மாமியார்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அதெல்லாம் வந்து பெரிய அதிர்ஷ்டம். அந்த மாதிரி மாமனார் மாமியார்லாம் விடாதீங்க, கிஃப்டையும் வாங்கிக்கோங்க, மாமனார் மாமியாரையும் விடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால கிஃப்ட்லாம் வந்ததுன்னா இந்த லெஃப்ட், ரைட்டு, டாப், பாட்டம்லாம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், எத்தனை சவரம் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் கடன் வைக்கும் போது மட்டும் 1 கிலோக்கு மேலே நீங்கள் அடமானம் வைக்க முடியாது, அவ்வளோதான். நீங்கள் 10 கிலோ கூட கிஃப்ட் வாங்கிக்கலாம், வரியே கிடையாது. தேங்க்யூங்க சார், இவ்வளோ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன்னா கோல்ட் லோன் மொயின்றது நிறைய பேர்கிட்ட இருக்கும், மொய் நகை அப்படின்றதே. அதை அடமானம் வைக்கும் போது சிக்கல் வருமானதுக்கு சிம்பிளாக ஒரு நோட் மட்டும் வச்சுக்கிட்டா போதும்னு தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.